குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருக்கோம். ஆனா பேசவும் நடக்கவும் ஃப்ரெண்ட்ஷிப் செய்யவும் தெரிஞ்ச 4 சூப்பர் ஃபன்னி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரியை பார்க்க போறோம். உருகிற ஐஸ், மிதிக்கப்படுற தக்காளி, உடைஞ்சு போகும் முட்டை மற்றும் உலகத்தையே அளவைக்கும் வெங்காயம். அடடா, இவங்க மார்க்கெட்டுக்கு போனப்ப என்ன ஆச்சு தெரியுமா? ரெடியா இருக்கீங்களா? அப்ப ஸ்டோரி ஆரம்பிச்சலாமா? ஒரு நாள் ஐஸ், தக்காளி, முட்டை, வெங்காயம் இந்த 4 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் சேர்ந்து தான் போவாங்களாம். நல்லா சிரித்து பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, வாங்க மார்க்கெட்டுக்கு ஒரு ட்ரிப்பு போவோம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நடக்க ஆரம்பித்தாங்க. அது வெயில் நேரம். நடந்து கொண்டு இருந்தப்போ ஐஸ் மெதுவாக சொன்னது, நண்பர்களே எனக்கு சூடு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி மெதுவாக உருகி போயிடுச்சு. அதை பார்த்த தக்காளி, முட்டை, வெங்காயம் 3 பேர் சேர்ந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சோகமா அவங்க முன்னாடி நடந்தாங்க. அப்ப திடீர்னு ஒரு மனுஷர் தவறி தக்காளியை மிதிச்சிட்டா. தக்காளி அவ்வளவுதான், ஃபிளாட் ஆயிடுச்சு. முட்டையும் வெங்காயம் மீண்டும் அழுதாங்க. இப்போ 2 நண்பர்கள் மட்டும்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முட்டையும் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. இப்ப வெங்காயம் மட்டும்தான் தனியா நின்னுச்சு. அது நண்பர்களை நினைச்சு சோகமா அழுதுச்சு. சோகமா அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுச்சு. அப்போ என் நண்பர்களுக்காக நான் அழுதேன், எனக்காக யார் அழுவான்னு நினச்சி சோகமாக இருந்துச்சு. அப்போ அங்கே வந்த ஒரு சமயக்கார அம்மா வெங்காயத்தை எடுத்து சக் சக்குன்னு கட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்கே இருந்த எல்லாருமே அழுதாங்களா. உடனே வெங்காயம் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, என்ன கட் பண்ணா இந்த உலகமே அழுகும் அப்படின்னு சொல்லிச்சு. குட்டீஸ், வெங்காயம் கட் பண்ணா ஏன் கண் இரிட்டேட் ஆகுது தெரியுமா? வெங்காயத்துக்குள்ள சல்ஃபர் கெமிக்கல்ஸ் இருக்குதான். அது வெங்காயத்தை கட் பண்ணும்போது அதன் செல்கள் உடைந்து கெமிக்கல் மிக்ஸ் ஆகும். அதாவது சின்ப்ரோபோனித்தில் ஆக்சைடு என்ற ஒரு கேஸ். அது காற்று மூலமா நம்ம கண்களுக்கு வந்து சேருது. அப்போ நம்ம கண்களை இரிட்டேட் பண்ணும்போது கண்கள் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கண்ணீர் வெளியே வருது. அதனால தான் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும்போது நம்மளுக்கு கண் எரிச்சலும் கண்ணீரும் அதிகமாக வருது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணும், நல்ல நல்ல மாரல் ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ்.